ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பதிவில் மார்னிங் ரொட்டீன் பற்றி தான் பேச போகிறோம். மார்னிங் ரொட்டீன், ஒரு நாளோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நம்மளோட டே ஃபுல்லாக, நாள் ஃபுல்லாக அமையும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் யாருமே அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இதை சயின்டிஃபிக்காக பேசலாம்னா நிறைய பேசலாம். ஆனால் நான் சயின்டிஃபிக்காக ஒன்றும் பேச போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச சிலதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். மார்னிங் ரொட்டீன் அப்படின்றத ஒரு 2-3 விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த மார்னிங் ரொட்டீன் காலையில் எழும்புறதுலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லை. முன்னாடி நாள் படுக்கிறோம் இல்லையா, அன்னைக்கே ஆரம்பிக்குது. முன்னாடி நாள் நம்ம படுக்கிறது, நைட்டு தூங்குறத பிளான் பண்ணுறதுலேருந்து தான் அடுத்த நாள் மார்னிங் ரொட்டீன் ஆரம்பிக்கும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்காமல் முழிச்சிருந்துட்டு மறுநாள் காலையில் மார்னிங் ரொட்டீன் ஆரம்பிக்கலாம்ன்ற கண்டிப்பாக அது நடக்காது. முன்னாடி நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. டிவி பார்க்கக்கூடாது. மொபைலை தூக்கி தூரமாக வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ½ முன்னாடியாவது மொபைலை வச்சிடணும். நமக்கெல்லாம் இப்போ என்ன பழக்கமாயிடுச்சு, மொபைலை பார்த்துட்டே அப்படியே தூங்கிடுறோம். அப்படி இல்லாமல் மொபைலை தூரமாக வச்சிடணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு காலையில் எழும்பணும். காலையில் எழும்புறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ரொட்டீனாக ஒரு 3-4 நாள் பழக்கமாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அலாம் கூட செட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களை அந்த நினைப்பே உங்களை எழுப்பி விட்டுரும். அலாம் கூட நம்ம செட் பண்ணி வச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு படுத்துருவோம். அலாம் அடிக்கும்போது எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்கிட்டே இருப்போம். அதுக்கு பதிலாக அலாமை நம்ம தூரமாக வச்சிட்டோம்னா நம்ம எழுந்து போயிட்டு ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கம் கலையும். கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ½ முன்னாடி டிவி பார்க்குறத விட்டுட்டு தூங்கிடலாம். காலையில் நீங்கள் எழுந்திருக்க டைமை பொறுத்து 6 மணி, 7 மணி, 5 மணி. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு 5 மணிக்கு எழுந்து பாருங்கள். கண்டிப்பாக நிறைய அதிசயங்கள் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். காலையில் ஃபஸ்ட்டு 5 மணிக்கு எழுந்துருங்க. எழுந்துட்டு நல்ல ஒரு வார்ம் வாட்டர் குடிக்கணும். நம்ம ஒரு கிளாஸ் சுடு தண்ணி, ரொம்ப சூடாலாம் வேணாம், லைட்டாக ஒரு சூடாக குடிக்கிற அளவுக்கு குடிச்சிடணும். குடித்தா, ஏன்னா நம்ம மூளை தூங்கி ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கும், டீஹைட்ரேட் ஆகிருக்கும். அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி, சுடு தண்ணி குடித்து புத்துணர்ச்சி அடைய வைக்கணும். நம்ம அடைய வச்சிட்டோம்னா போதும். அது தண்ணி குடிக்கிறது டைஜஸ்டனுக்கும் நம்ம செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்துட்டோமா, அதுக்கப்புறம் காலையில் ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்ணணும். வாக்கிங்கோ ஜாகிங் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்கிறவங்களா இருந்தால் இன்னுமே ரொம்ப சூப்பர். யோகா பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ப்ராப்பராக இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் நடந்தாலே போதும். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் வீட்டிலே கூட நீங்கள் 15 நிமிஷம் பண்ணால் போதும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் உடம்புலையும் மனசுலையும் நிறைய மாற்றங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். 2 விஷயம் இதில் நிறைய இருக்குது. காலையில் சூரிய உதயத்தை பார்க்குறது, நிறைய பேர் சூரிய உதயமே இப்போல்லாம் பார்க்குறது கிடையாது. காலையில் எழுந்ததும் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோனை எடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம காலையில் எழுந்து நம்ம நாளை எப்படி ஆரம்பிக்கிறோமோ அந்த சந்தோஷம், புத்துணர்ச்சி நாள் ஃபுல்லாக இருக்கும். நம்ம சில டைமில் ரொம்ப இரிட்டேஷனாக, ரொம்ப கோவம், ரொம்ப டென்ஷன், வெஞ்சன்ஸ் எல்லாமே நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு வேஸ்ட் ஆகிடும். டைமும் வேஸ்ட்டு, நம்ம மைண்டும் நம்ம உடம்பளவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்கணும்னா காலையில் எழுந்ததும் மொபைல் ஃபோன் பார்க்கவே கூடாது. கண்டிப்பாக உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் தேவை இருந்தால் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். காலையில் மொபைல் யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லி அவாய்ட் பண்ணுங்கள். 2 விஷயம் பார்த்துட்டோம். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எப்போவுமே புலம்பிட்டு இருக்கிறது என்ன, நம்மக்கிட்ட அது இல்லை, இது இல்லை, இது வேணும் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கவலைக்குள்ள உள்ளே போயிடுவோம். அதுவே பெரிய மன அழுத்தமாக இருக்கும். அதை குறைக்கணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். நம்மக்கிட்ட என்ன இல்லை,
நம்ம இப்போ ஆரோக்கியமாகவும் இந்த நிமிஷம் ஆரோக்கியமாகவும் நல்ல கை கால் வளத்தோடையும் உயிரோடையும் இருக்கிறதே நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பொக்கிஷம் தானே. அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியம். அதை வச்சே நம்ம ஆறுதல் படுத்திக்கலாம். அதை நம்ம ஒரு நோட்டு எடுத்து அதை நம்ம எழுத ஆரம்பிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இதை எழுதணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லாதீங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 3 விஷயம் நீங்கள் யோசித்து எழுத பாருங்கள். உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்றது லைனாக உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நம்ம ஆரோக்கியமாக உயிரோடு இருக்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லலாம். அதை நம்ம எழுதுகிற பழக்கமாக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு மனசில் எந்த ஒரு கோபம், எந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, மன அழுத்தம், அது எதுவுமே இருக்காது. இந்த வழக்கத்தை வச்சிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 3 டெய்லி காலையில் செஞ்சோம்னா அந்த நாள் ஃபுல்லாக எங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும். அது டெய்லி தொடரும். நமக்கு ஒரு 2 நாள் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரெகுலர் ஆகிடும். இதுதான் நம்மளோட மார்னிங் ரொட்டீன். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயத்த செய்கிறதுக்கு யாருக்காவது கசக்குமா? கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மார்னிங் ரொட்டீன் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக மன அழுத்தத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.